ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட் மேட்ச் வந்து நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்போ தான் வந்து ஏஷியா கப்பை வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க இந்தியன் டீம். இப்போ வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட் மேட்சுக்காக. ஸோ அவங்க வந்து பக்காவாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ டீம் ஸ்குவாட் எல்லாருமே வந்து பயங்கரமான ப்ராக்டிஸ் செஷனில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ கௌதம் கம்பீர், சுமன் கில் எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் செஷன் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாய் சுதர்சன், தேவ்தத் படிக்கல் இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி விளையாட போகிறாங்க வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுமே ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸோட ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியே வந்து நம்ம டெஸ்ட் மேட்சோட வாங்கவே இல்லை இது வரைக்கும். ஸோ அதுக்கான முனைப்போடு விளாடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. சுமன் கில் அவர்கள் வந்து சூப்பரான ஒரு கேப்டன்சியை வந்து இங்கிலாந்து கூட பண்ணியாரு, இங்கிலாந்தில் வச்சு பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் கேப்டன் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் வந்து விளாட போகிறாங்க. ஸோ கேப்டனாக வந்து சுமன் கில்லும், வைஸ் கேப்டனாக வந்து ஜடேஜா அவர்களும் இருக்கிறாங்க. ஸோ எப்படி வந்து மேட்ச் போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அது வந்து நல்லாவே ஒரு ப்ராக்டிஸ் செஷன் போயிட்டு இருக்குது. ஸோ முகமது சிராஜ் அவர்கள் வந்து இருக்காரு. ஸோ அதே மாதிரி எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் செஷன், சாய் சுதர்சன் மேலே எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ண போகிறாங்க, எப்படி வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஆர்வமும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பந்த் அவர்களால் வந்து விளையாட முடியாத சூழ்நிலைனால துருவ் ஜுரேல் இருப்பார். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம் ஃபுல்லாகவே வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி டெஸ்ட் மேட்ச்மே வந்து வின் பண்ணுறதுக்காக. ஏன்னா கண்டினியூஸாக வந்து கப் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க இந்தியன் டீமு. ஸோ அதுக்கான எதிர்பார்ப்புமே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆஃப் ஐசிசி டெஸ்ட் மேட்ச்மே வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வெற்றி தான், வேறு லெவல் வெற்றி தான். ஸோ அதுக்கு வந்து இந்த மேட்ச்சுமே கை கொடுக்கும். ஸோ இந்த ரெண்டு மேட்ச்மே வந்து அவங்க கண்டினியூஸாக ஜெயிச்சாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நிறைய சான்சஸ் இருக்குது இந்தியா வந்து டேபிளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதற்கான எதிர்பார்ப்பு தான் இந்த மேட்ச்சில் வந்து நடக்க போகுது. ஸோ எப்படி வந்து பார்ப்போம். ஸ்குவாட் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுலும் இருக்கார். ஸோ எல்லாருமே வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கிறத நாளைக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ மேட்ச் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போகும். டெஸ்ட் மேட்ச்சும் இப்போ வந்து நல்லாவே போகுது. லாஸ்ட் டைம் இங்கிலாந்து மேட்ச்லையுமே நம்ம பார்த்தோம், சூப்பராகவே போச்சு, செம்ம விறுவிறுப்பாக போச்சு. இப்போ எப்படி போகுதுங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டைப்பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.